इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् यतः अर्थात् तद्विषयस्य अवभासस्यापि इदमेव लक्षणम् उक्तं भवति. ஆசிரியத்துல ஒரே வாக்கியம் இருக்கு. ஸ்ருதிரூபா பரத்திர பூர்வதிருஷ்ட அவபாசம். இந்த ஒரே வாக்கியத்துக்கு ரெண்டு அர்த்தம். ரெண்டு அர்த்தம்னா ரெண்டு விதமான அத்தியாசத்துக்கும் இதுவே லட்சணத்தை சொல்லக்கூடியதாக. ரெண்டு விதமான அத்தியாசங்கிறது என்ன? ஞானாத்தியாசம், அர்த்தாத்தியாசம். விஷயாத்தியாசம். அர்த்தாத்தியாசம்னா விஷயம், தியானம். ரெண்டுக்கும் இதே வாக்கியம் அர்த்தத்தை சொல்லும். இது கிளேசம் மாதிரி கிளேசைன்னு சொல்றாலும் வாக்கியம் ஒன்னாத்தான் இருக்கு. ஆனா அதுக்கு அர்த்தம் சொல்ற விதத்துல பார்த்தோம்னா ரெண்டு விதமான அர்த்தம். சர்வதோ மாதவ பாயா சதோ கங்கா மதீகரது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பிரிக்கிறதுன்னு ரெண்டு விதமா பிரிக்கலாம். சர்வதோ மாதவா, சர்வதா மாதவா பாயாத், சர்வதா எப்பொழுதும், மாதவா அந்த மாதவன் பாயாத்து ரசிக்கணும். அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டா கயோ கங்கா மதீகரது. கயா அகம் காம் அதீகரது. அகம்னா மலை, கோவர்தன மலையை தூக்கினாரோ இல்லையோ, அதனால அதை தாரணம் பண்ணினார் ஒண்ணு. அப்புறம் வராகாவதாரத்துல பூமண்டலத்தை சமுத்திரத்துல இருந்து தூக்கி மேல கொண்டு வந்தாருன்னு இருக்கு. அது காம், காம்ங்கிறதுக்கு பூமின்னு ஒரு அர்த்தம். இந்த மாதிரி கொண்டு வந்தாரு. அந்த மாதவர் எல்லாருமே ரசிக்கணும்னு ஒரு அர்த்தம். இதே வாக்கியத்துல சர்வதா உமாதவ பாயாத், சர்வதோ மாதவா தான் இருக்கு. சர்வதா அனுப்பிக்கணும். உமாதவா பாயாத் கங்காம் அதீகரத். தலையில கங்கையை தாரணம் பண்ணிட்டாரு மேலேந்து வரைக்கும். அந்த உமாதவா பாயா, இது சம்பந்த கிளேசம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பதம் திருப்பி வித்தியாசப்பட்டு போகுது இல்லையா? அப்ப முதல்ல சர்வதா மாதவா, சர்வதா உமாதவா, அதே மாதிரி அந்த இது மாறுறது இல்லையா? ஆனா இங்க எப்படின்னா இது அந்த மாதிரி இல்லை. இந்த ஸ்மிருதி சப்தத்துக்கு மரியதே இது ஸ்மிருதின்னு பண்ணினா விஷயம்னு அர்த்தம். மரணம் ஸ்மிருதின்னு சொன்னா தியானம்னு அர்த்தம். அப்ப ஸ்மிருதி ரூபா மறிக்கப்படும் விஷயத்தை போன்றது அப்படின்னு சொன்னா விஷய லட்சணத்துல வரும். மரணத்தை போன்றது, மரணமே இல்லை இந்த தியானம் அப்படி சொல்லும் போது அந்த தியானத்துக்கு வரும். அவபாசகான்னு சொல்றது, அவபாசியத்தை அவபாசகான்னு சொன்னா எது பாசிக்கிறதோ அந்த விஷயம்னு அர்த்தமா. அவபாசனம் அவபாசகா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் வச்சிருந்தோம்னா அப்ப தியானம்னு அர்த்தமா. ஆனா அந்த பதத்துக்கு வியாக்கரணப்படி ரெண்டு விதமான விற்பத்தி பண்றது சம்மதமா இருக்கு. ஆக வாக்கியம் ஒண்ணு, அர்த்தம் ரெண்டு. சுருக்கமா சொல்லியிருக்கேன். அதனால அர்த்தாத் தத்விஷயஸ்ய அவபாசஸ்யாபி இதமேவ லட்சணம் உக்தம் பவதி. இப்பேற்பட்ட இடத்துல வியாக்கியாத்தாலாம் தன்னுடைய கௌசலத்தை கொஞ்சம் தாண்டிட்டாங்க. அவ என்ன சொல்லுவா, ஒரு வாக்கியத்துக்கு ரெண்டு அர்த்தம் மனசுல வச்சிருந்து சொன்னால் அது ஒரு வாக்கியம் இல்லை, ரெண்டு வாக்கியம். ஆனா ரெண்டு வாக்கியத்திலும் அந்த கிரந்தகர்த்தா தந்திரேன உச்சாரணம், தந்திரேன உச்சாரணம்னா ஒரே தடவை உச்சாரணம் பண்ணிட்டா புரிஞ்சுக்கிறவன் அதை ஆவர்த்தி பண்ணி ரெண்டா அர்த்தம் பண்ணி ரெண்டு வாக்கியமா வச்சிருந்து அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது. சில சமயத்துல என்ன ஆகும், இந்த சூத்திரப்பிராயமான பாக்கியத்துல உள்ள வாக்கியங்கள்லாம் சூத்திரம் மாதிரி, இந்த சூத்திரத்துக்கு பல அர்த்தங்கள் சொல்றது அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா லௌகிக வாக்கியத்துல அதுவும் வேத வாக்கியம் மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியத்துக்கு ரெண்டு அர்த்தம் சொன்னால் மீமாம்சகாரர்கள் வாக்கியபேதம்னு ஒரு தோஷத்தை காண்பிப்பான். இது வாக்கியபேதம், ஒரு வாக்கியத்துக்கு இப்படி ரெண்டு அர்த்தம் சொல்லக்கூடாது, ஒரு அர்த்தம் தான் சொல்லணும், அர்த்தா தேபம் வாக்கியம்னு சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னு மீமாம்சகாரர்கள் ஆட்சேபிப்பான். அப்ப என்ன சொல்லுவானா, அப்படி இல்லை, வாக்கியத்துக்கு இதுதான் அர்த்தம் நேரடியாக. ஆனா இதை கேட்டால் அர்த்தாத் தெரியுது, இதுவும் இன்னும் ஒன்றும் தெரிஞ்சு போகும். இப்படி சொல்றதும்
இதுவும் பூர்வ மீமாசையில காண்பிக்கப்பட்ட ஒரு வழி. அகாதோ தர்ம ஜிஜ்ஞாசான முதல் சூத்திரம் வந்தது பூர்வ மீமாசா சாஸ்திரத்துல. அந்த சாஸ்திரம் ஒண்ணு ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் தான் அங்க தீர்மானம் பண்ணப்பட்டது. தர்மசாஸ்திரம், தர்ம விசார சாஸ்திரம், தர்மசாஸ்திரம் இல்லை, தர்ம விசார சாஸ்திரம். அப்போ தர்மம்னா என்ன, அதுக்கு என்ன பிரமாணம், லட்சணம் பிரமாணம் ரெண்டு சொல்லணும். ரெண்டு சொல்றதுக்கு ரெண்டு சூத்திரம் தானே வரணும். இங்க ஒரே ஒரு சூத்திரம் தான் இந்த இறுதி பண்ணல, சோதனா லட்சணம் ஒரு சூத்திரமா அது. ஆனால் இந்த ஒரு சூத்திரத்திலிருந்து தர்மத்துக்கு லட்சணமும் கிடைக்கும், தர்ம பிரமாணமும் சொன்னதாக. தர்மத்துக்கு பிரமாணம் என்னன்னா சோதனா, சோதனானா விதிவாக்கியம், வேதவாக்கியம், அதுவும் கிடைக்கிறது. அது எதை போதிக்கிறதோ அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லி தர்மத்துடைய ஸ்வரூப லட்சணமும் கிடைக்கிறது. ஆனால் அப்படி சொல்லும் போது இந்த ஒரே வாக்கியம் ஒரே சூத்திரம் எதை சொல்ல வந்தது, ரெண்டும் சொல்ல வந்தா வாக்கிய சேதம்னு சொல்லுவாரு. அப்படிங்கிறது அவ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஒரு அர்த்தத்தை அது நேரடியாக சொல்றது, அதை சொன்னால் அர்த்தாத்த இன்னொன்னும் கிடைக்குது. தர்மத்தினுடைய ஸ்வரூப லட்சணத்தை சொல்றதுக்காகத்தான் இந்த சூத்திரம் வந்தது. ஆனா அந்த ஸ்வரூப லட்சணத்தை சொல்லறதுலேருந்து கிடைச்சது பிரமாணம். அப்படின்னா அந்த விதிவாக்கியமானது எதை விதிக்கிறதோ அதுதான் தர்மம் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சிருந்தோம். தர்மத்துக்கு பிரமாணம் என்ன, இதை நான் வந்து லட்சண வாக்கியமா தான் இதை சொல்லியிருக்கேன். தர்மம்னா என்னன்னு தெரிவிக்கிறதுக்காக அதனுடைய ஸ்வரூபத்தை சொல்றேன். விதி விதிக்கு வேதத்துல இருக்கக்கூடிய விதிவாக்கியம் எதை விதிக்கிறதோ அது தர்மம் அப்படின்னு சொன்னேன். ஆனா இதுல இருந்து நீங்க நான் சொல்லாமலே நீங்க புரிஞ்சுக்கலாம், தர்ம பிரமாணம் எது, வேதவாக்கியம் தான். ஏன்னா வேதவாக்கியம் நமக்கு எதை விதித்து கொடுக்கிறதோ அது தர்மம்னு சொன்னா வேதவாக்கியம் அதுக்கு பிரமாணமா இருந்தா தானே முடியும். அதனால அது அர்த்தாத்து தெரிஞ்சு போறது அப்படின்னு. பஞ்சவாதிகாரர் அந்த மீமாம்சா இது ரொம்ப நிறைய தெரியுமோ இல்லையோ, அதுலயே ஊறினவர். மீமாம்சைலாம் நிறைய மனசுலயே இருந்துருக்கு. அதனால அவர் என்ன பண்ணினா, இந்த ஸ்ருதிரூப பரஸ்பர பூர்வதிருஷ்டாவகாசகாங்கிற இந்த வாக்கியத்துக்கு ரெண்டு அர்த்தம் நான் சிலேசையா சொல்றேன்னு சொல்லாமல் மீமாம்சகால் சொன்ன விதத்துல சொல்லிட்டார். அர்த்தா ஒண்ணு நேரடியா சொல்லுது, வாயால சொன்னது விஷய லட்சணம், அர்த்தாத்தியாச லட்சணம். ஆனா அது சொன்னதுனால அர்த்தாத் ஞானாத்தியாசத்துக்கும் லட்சணம் இதுலேயே கிடைச்சிது. யதா அர்த்தாத் தத் விஷயஸ்ய அவபாசஸ்யாபி இதமேவ லட்சணமுக்தம் பவதி கதம் உச்யதே ஸ்மிருதேஹ ரூபம் வ ரூபம் அஸ்ய ந புனః ஸ்மிருதிரேவ. இப்ப வரக்கூடிய இந்த அத்தியாசங்கிறது ஸ்மிருதியே இல்லை, ஸ்மிருதியை போல இருக்கக்கூடியது. இது ஏன் ஸ்மிருதி இல்லைன்னு சொல்றேன்னு கேட்டா, பூர்வ பிரமாண விஷய விசேஷத்தை ததா அனவபாசகத்வா. ஸ்மிருதி அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே எதை பார்த்தோமோ அந்த விஷயத்தையே நினைச்சிருந்தாதான் ஸ்மிருதின்னு இருக்கு. இவன் வந்து பிரமத்துல இவன் எதை பார்க்கிறானோ அந்த வஸ்துவை, அந்த அதே வஸ்துவை ஏற்கனவே அவன் பார்த்துட்டா சொல்ல மாட்டான். வேற இன்னொன்னு பாம்பை பார்த்திருப்பான், ஆனா இப்ப வந்திருக்கிற பாம்பு அதே பாம்புன்னு அவனுக்கு தெரியாது இல்லையா, அப்படி சொல்ல மாட்டானே. அதனால அதே பாம்புன்னு இருந்தா தான் ஸ்மரணம். இப்ப இது வேற பாம்புன்னு சொல்லும் போது இது ஸ்மரணம் ஆகாது. ஆனா ஸ்மரணத்தை போல இருந்த கதம் புனகா ஸ்மிருதி ரூபத்துவம். எப்படி இது ஸ்மிருதி போல இருக்குன்னு சொல்றதுல ஒரு சாதிருஷ்யம் வேண்டாமா? சந்திரனை போல முகம் இருக்கு அப்படின்னு சொன்னா எதை வச்சு சொல்றேன்னு சொல்லணுமோ இல்லையா? அதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கு, இதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கு, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அவ்வளவுதான் இப்ப சொல்ல முடியும். அந்த மாதிரி ஸ்மிருதியை போல இந்த பிரமஜானம் இருக்குன்னு சொல்றேன், எதை வச்சு சொல்றேன் கேட்கலாம். அப்ப பதில் சொல்லணும். அதுக்கு என்ன சாமியம்னா பூர்வ பிரமாண துவார சமுத்தத்வா. அதாவது ஏற்கனவே பார்த்த சம்ஸ்காரத்தினால ஏற்படுறதுங்கிறதுதான் ரெண்டுக்கும் பொருள். மரணமும் ஏற்கனவே அனுபவம் வந்து அதனால ஏற்க சம்ஸ்காரம் ஏற்பட்டதோ அந்த சம்ஸ்காரத்தினால ஏற்படக்கூடிய ஞானம் தான் ஸ்மரணம். பார்த்தா ஏற்கனவே பார்த்தது மனசுல படிஞ்சு போச்சுன்னு சொல்றோம். படிஞ்சு போச்சுன்னா சம்ஸ்காரத்தை ஏற்படுத்திது. அப்ப எப்ப வேணாலும் ஞாபகம். அதுக்கு ஒரு அந்த சம்ஸ்காரத்தை கலந்து விடுறதுக்கு உத்போதகம்னு சொல்லுவா. அதுல ஏதாவது ஒன்றுதான் உடனே ஞாபகத்துக்கு வரும், அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு ஞாபகம் இல்லையா? சம்ஸ்காரத்தினால உண்டாகிறது. கார்த்திகால் சொல்வா சம்ஸ்கார மாத்திர ஞானம். கண்ணுகார மூக்க வச்சுன்னு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சம்ஸ்காரம் ஒரு விட்டா போதும், அவளுக்கு ஞாபகம் வந்துடும். கண்ணை மூடிந்தாலும் ஞாபகம்.
இங்கேயும் அதேதான். இது அதேதான்னா இந்த பிரமஜானம் வரத்துக்கும் பூர்வ சம்ஸ்காரம் தேவைப்படுறது. பூர்வ சம்ஸ்காரம் இல்லாதவனுக்கு ஒரு பிரமம் ஏற்பட முடியாது. அதனாலதான் இந்த சம்ஸ்காரத்தை அனாதியில் சொல்றது. பூர்வ பிரமத்தினால சம்ஸ்காரம் வந்து மேல்மேல வந்துட்டே இருக்கு. எது முதல் சம்ஸ்காரம் அப்படின்னு கேட்டா நைசர்கிகோயம் லோக விவகாரம் அப்படி ஒண்ணும் கிடையாது. இது அனாதியாக வந்து எது முதல் சொல்ல முடியாது. அதான் பூர்வ பிரமாண துவார சமுத்தத்வா அப்படின்னு சொன்னாங்க. துவாரம்னா சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்திலிருந்து உண்டானதாக கிரமமும் இருக்கு, மரணமும் இருக்கு. அதனாலதான் ரெண்டுக்கும் ஒரு சாமியம் இருக்கு. சாதிருஷ்யம் நதி அசம்பிரயுக்தாவபாசினா பூர்வ பிரவருத்த தத்விஷய பிரமாணத்வார சமுத்தத்வம் அந்தரேண சமுத்பவத்தம் பவதி. அவருடைய பாஷையில பேசிட்டார். அசம்பிரயுக்த அவபாசின பிரத்யக்ஷத்துல இந்திரிய சன்னிகர்ஷம் சம்பிரயோகம்னு ஒரு சப்த பிரயோகம் பண்ணுவான். சம்பிரயோகம்னா இந்திரியத்துக்கும் தெரியக்கூடிய விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம். இதுக்கு சன்னிகர்ஷம்னு சொல்வா, சம்பிரயோகம்னு சொல்வா. இந்திரியத்தோடு விஷயம் சம்பந்தப்பட்டாதான் பிரத்யக்ஷமாகும். அந்த விஷயத்துக்கு பிரத்யக்ஷம் ஏற்படும். அப்போ பிரத்யக்ஷம் எப்படி இருக்கும்னா சம்பிரயுக்த அவபாசி. எது இந்திரியத்துக்கு சம்பந்தப்பட்டதோ அதுதான் பிரத்யக்ஷத்தில் சாதிக்கும். ஆனா இங்க பாருங்க வித்தியாசம். அங்க பாம்பு தெரிகிறது, பாம்போட இந்திரியத்துக்கு சன்னிகர்ஷம் கிடையாது. கயிறு தானே உண்மையில. ரஜோட சன்னிகர்ஷம் இருக்கு, ஆனா தெரியறதோ பாம்பு தெரியும். அது எப்படி இதாக சம்பிரயுக்த அவபாசி ஆகாது இல்லையா? எப்படி இப்படியாச்சு? சாதாரணமா சம்பிரயுக்த அவபாசி தானே பிரத்யக்ஷம். இது எப்படி இப்படியாச்சு அப்படின்னு கேட்டா இது எப்படி இருக்குன்னா அசம்பிரயுக்த அவபாசி. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஞானம், இந்த ஞானத்துல அந்த சர்ப்பமானது விஷயமாகணும்னு சொன்னால் பூர்வ பிரமாண துவார சமுத்தத்துவம் அந்தரேன. ஏற்கனவே வந்த அந்த சர்ப்ப சம்ஸ்காரம்னு இவங்கிட்ட ஒட்டின்றிருக்கு. அந்த சம்ஸ்காரம் இல்லாமல் இப்படி சர்ப்பம் அவனுக்கு தெரியவே முடியாது. பூர்வ பிரவருத்த தத் விஷய பிரமாண துவார சமுத்தத்துவம் அந்தரேன சமுத்பவ நதி சம்பவதி. இந்த நதியை இங்க சம்பவத்தையும் சேர்த்து ஆகாத சம்ஸ்காரம் இருந்தாதான் அந்த பிரமை வரும். இப்படியாக அந்த ஸ்மிருதிரூப பரத்திர பூர்வதிஷ்டாவசாதம்ங்கிறது வியாக்கியானம் பண்ணியாச்சு. இதுல ஒரு பூர்வபக்ஷம் அபராக. இது யாரு பூர்வபக்ஷம் பண்றான்னா இந்த ஸ்மிருதி ரூபகான்னு சொன்னோமோ இல்லையோ, அது ஸ்மிருதி ரூபகா இல்லையோ ஸ்மிருதியே தான் இது அப்படின்னு சொல்றவா இருக்க. அஷ்டாதிவாதின்னு சொல்லுவாங்க. ராபாகரால பூர்வமீமாம்சகாரில ஒரு ஏகதேசி. அவ என்ன சொல்றான்னா எந்த ஞானமும் சமமாகாது. எல்லா ஞானமும் சரியான ஞானம் தான், தவறான ஞானம் பிராந்தி ஞானமே ஒண்ணு கிடையாது. எப்படி அப்படி சொல்ல முடியும்? நன்னாவே அனுபவத்திலேயே பிராந்தி ஞானம் வருது தெரியுது அப்படின்னு கேட்டால், நீ எதை பிராந்தி ஞானம்னு சொல்றியோ அந்த பிராந்தி ஞானத்தை பிரித்து அலசி பார்த்தா இதுவும் பிராந்தி ஞானம் இல்லைன்னு அர்த்தம். எப்படின்னு சொன்னா அந்த என்ன உதாரணத்துக்கு பாம்பை வந்து கயிறா நினைக்க மாட்டாங்க. இங்க பாருங்க சொல்றதுக்கு பாம்பை கயிறா நினைச்சுட்டான் அப்படின்னு சொல்றான். நினைச்சுட்டான்னு தானே சொல்றோம். திருப்பி வேணாலும் போடுங்க. கயிற பாம்பா நினைச்சுட்டான், பாம்பை கயிறா நினைச்சுட்டான்னு இதுல நினைச்சுட்டான்னு விவேகத்துக்கு அதுல சொல்றது. அது ரொம்ப பயங்கரம். பாம்பை கயத்தா நினைச்சுட்டா பெரிய ஆபத்து வரும். கயத்தை பாம்பா நினைச்சுட்டா அவ்வளவு பெரிய ஆபத்து வராதுங்கிறதுனால விவேகத்துக்கு விடாம அப்படி சொல்றது சரிதான். ஆனா நினைச்சுட்டான்னு சொன்னா புரிஞ்சுதானே, அது ஸ்மரணம் தானே. இவனுக்கு அங்க என்ன இருக்குங்கிறது தெரியல, வேற ஒண்ணு ஞாபகம் கொடுத்து இது ரெண்டு சேர்ந்து அவங்க விவகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இது பாம்பு. ஆக நினைச்சுன்றது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தது இவனுக்கு ஸ்மரணத்துக்கு கொண்டு இருக்கு, அதை தப்புன்னு சொல்றதுக்கு இல்லை. எழுத்தா போல இருக்கிற வஸ்து எந்த அளவுக்கு இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா இது ஏதோ ஒண்ணு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கே தவிர இது என்னதுன்னு விசேஷம் தெரியல. அதனால நீங்க பரமாத்மக ஞானத்தை உடச்சுடுறான், ரெண்டா உடச்சுடுவான். எவ்வளவு பெரிய சாந்தி வந்தாலும் ரெண்டா மூணாவது துண்டம் போட்டுடுவான். போட்டு இதம்னு ஒரு ஞானம், பிரகதம்னு ஒரு ஞானம், அயம்னு ஒரு ஞானம், சர்ப்பகான ஒரு ஞானம் அப்படின்னு பிரிச்சு விடுவான். அதுல அயங்கிற ஞானம் எழுத்தாப்புல இருக்கிற வஸ்துவை பற்றினது. அதோடைய விசேஷம் ஒரு
தெரியாம போயிடுச்சு. அது என்னதுன்னு அந்த வஸ்துடைய விசேஷம் இருக்கு, அந்த தன்மை ஒரு தோஷ வச்சாத்து காணப்படாம மறைஞ்சது. அதே சமயத்துல இவனுக்கு சம்ஸ்கார உத்போதமானதுனால ஏற்கனவே பார்த்த வேற ஒரு சதுரமான வஸ்து ஞாபகத்துக்கு வந்தது. ஆக ரஜதம் கற்பகா இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்த விஷயம். இதுங்கிறது அந்த தெரியக்கூடிய விஷயம். இதை ரெண்டையும் சேர்த்து அதோட வேதம் தெரியாததுனால, இந்த வேதம் இல்லாததுனால இந்த ரெண்டு ஞானம் வந்தவன் என்ன சொல்றான்னா இதுவே பாம்பு இதுவே ரேதம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஆனா இவனுக்கு வந்த ஞானத்தை நீங்க பிரித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஞானம் இருக்கு. இந்த ரெண்டு ஞானத்திலையும் எந்த தப்பும் சொல்ல முடியாது. ஏற்கனவே ரஜதம் பார்த்தா ஞாபகத்துக்கு வந்துருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு? எதாப்புல இருக்கிற வஸ்துவை இந்த வஸ்து இதுன்னு ஒண்ணு பார்த்தாக்கா அது தப்பா ஆகாது. அதுல விசேஷம் தெரியாதது தப்பு இல்லை, இல்லாத விசேஷம் தெரியாதானே தப்பாகும். ஒரு வஸ்துவுடைய அதுல என்ன விசேஷம் இல்லையோ அந்த விசேஷத்தோடு கூடினதாக அந்த வஸ்து தெரிஞ்சால் அப்ப அந்த ஞானம் தப்பு. இருக்கிற ஒரு விஷயம் தெரியலேன்னு சொன்னா தெரியலேங்கிறது தானே தவிர அதுல ஒண்ணு தப்பா தெரிஞ்சிருந்ததாக ஆகாது இல்லையா? ஆக இப்படி இந்த வாதிகள் அக்காதிவாதிகள்னு பேரு இவா என்ன பண்றான்னா பிராந்தின்னு ஒரு ஞானம் கிடையாது, சும்மா விவகாரத்துக்கு சொல்லிட்டு இருக்கா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோம். அவ என்ன சொல்லிடுவான், இப்ப ஸ்மிருதி ரூபகான்னு சொன்னாலே அதை ஆட்சேபிக்கிறான். ஸ்மிருதியேதான் சாட்சாத் ஸ்மிருதியேதான் இது. அந்த ரஜதமோ இதமோ அந்த விஷயத்துல நிஜமாவே ஸ்மிருதிதான் வந்துருக்கு. இதை போய் ஸ்மிருதி போலன்னு சொல்லி ஸ்மிருதி சதுசம்னு சொல்றத ஒத்துக்க முடியாது ஆட்சேபிக்கிறான். இந்த பூர்வபக்ஷம் தான் எனக்கு பண்ணலாம்னு நினைக்கிறேன். அபர நனு அந்நிய சம்பிரயுக்தே சக்ஷுஷி அந்நிய விஷய ஞானம் ஸ்மிருதிதேவ அவளுடைய பிரதிஜை பண்ணிட்ட அந்நிய சம்பிரயுக்தே. நீங்க அந்த கிரமம் அந்த இடத்துல அழைச்சி பார்க்கணும் என்ன வந்தது எப்படி வந்ததுன்னு. அப்படி பார்க்கறதுக்கு அந்நியம்னா இப்ப ரஜ்ஜு, அந்த ரஜ்ஜுவோட இந்திரியத்துக்கு சம்பந்தம் ஏற்பட்டது. அந்நிய சம்பிரயுக்தே சக்ஷுஷி, அவங்களுடைய சக்கரேந்திரியமானது ரஜ்ஜுவோடு சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்நிய விஷய ஞானம் அப்படின்னு சொன்னா அது ரஜ்ஜு தெரியாமல் வேற ஒண்ணு சர்ப்பம்னு தெரிஞ்சது. இந்த சர்ப்ப ஜானம் வந்து இது ஸ்மிருதி ரேவா, இது ஒரு ஸ்மரணாத்மக ஜானமே தான். ஸ்மரணாத்மக ஜானம்னா எனக்கு ஏன் தெரியல, ஆமா அந்த சர்ப்பம் ஆச்சு அது அன்னைக்கு பார்த்தேன் அந்த சர்ப்பம் அப்படின்னு வரலாம். அப்படி வரலையேன்னு கேட்டா பிரமோசத்து ஸ்மரணாபிமானம். மரணம் வந்ததுன்னா மரணத்தை நாம எப்படி தெரிவிப்போம்? மரணத்தை நாம நமக்கு வந்த ஸ்மரணத்தை தெரிவிக்கணும்னு சொன்னா அதுல சச்சப்த பிரயோகம் பண்ணுவோம். சச்சப்த பிரயோகம்னா அந்த அந்த காலத்துல அப்போது பார்த்தேன், அந்த தேசத்துல அந்த காலத்துல ஏற்கனவே நாம் பார்த்தேன் அப்படின்னு வந்தா அது ஸ்மரணம். இந்த மாதிரி அப்ப நடந்தது அப்படின்னு சொன்னாக்க அது ஸ்மரணம். இதோ எதிராபோல இருக்குன்னு சொன்னா இது ஞாபகமாகாது, இதை ஸ்மரணம் சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆனா ரஜதத்தையோ சர்ப்பத்தையோ பத்தி எப்படி நினைக்கிறான், இதே இருக்குன்னு தான் நினைக்கிறான், இருக்குன்னு தெரியுது அங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. இது எப்படி ஸ்மரணம்னு சொல்லுவேன்னு கேட்டேன். அது சொன்னார் வந்தது ஸ்மரணாத்மக ஜானம் தான். ஆனா அதுல அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்மரணாபிமானம்ங்கிறது பிரமோஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அது காணாம போயிடுச்சு. ஸ்மரண அபிமானம் காணாம போயிடுச்சு. பிரமோஷமான திருத்தது அர்த்தம், திருத்து போயிடுச்சு. அதுல இருக்கிற இந்த ஸ்மரணாபிமானம் காணாம போட்டு தெரிஞ்சு போயிட்டாயிரம், அதனால தெரியல. அது ஏன் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டால் எப்படி ஆச்சு? இந்த ஸ்மரணாபிமானம் எங்கேயாவது திருப்பி போகுமா? அது காணாம ஒரு ஸ்மரணம் உண்டா அப்படின்னு கேட்டால் இதுக்கு இவ ஒரு பிரமாணம் என்ன சொல்றான்னா அதை பத்தி மேல விசாரிக்க போறார். வாக்கியத்தை கேட்டுட்டு நாம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோமே, அந்த நடுப்புற ஸ்மரணம் வருது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஸ்மரணாபிமானம் கிடையாது. அதை உதாரணமா சொல்றாங்க. ஒரு உதாரணம் சொல்லுவோமா? ராமஹா தசரதஸ்ய புத்திரஹா ஆசி. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் முடியுது இல்லையா? நான் வரிசையா ராமஹா தசரதஸ்ய புத்திரஹா ஆசி அப்படின்னு 4 பதங்களை விசாரணம் பண்ணிங்க. நான் வெறும் ராமஹா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு வாக்கியார்த்தம் புரியுமா? நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியுமா? இல்ல தெரியாது. ராமஹா தசரதஸ்ய
அப்படின்னு சொன்னா மாத்திரம் புரிஞ்சுடுமோ? இப்பவும் பூர்ணமா வாக்கியார்த்தம் தெரியாது. அதாவது இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதங்களை சொன்னால் உடனே அந்த ஒரு பதமே உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேங்கிற அந்த வாக்கியார்த்தத்தை தெரிவிக்குங்கிறது கிடையாது. அது வாஸ்தவம் தான். இப்படியும் நினைக்கப்படாது. கடைசி பதம் சொன்னா தெரிஞ்சிடும், முதல் பதம் தெரியாது. நான் அப்படின்னு வீட்டுல மாத்திரம் சொன்னாலும் வச்சுங்க, அப்ப தெரியுமா? அப்போ தெரியாது. அது என்ன ஆச்சு, இந்த 4 பதமும் சேர்ந்து உங்களுக்கு வாக்கியார்த்தத்தை புரிய வைக்கிறது. ஆனால் அது புரியறதுக்கு முன்னாடி நான் ராமஹான்னு சொன்ன உடனே ஒரு மனசுக்கு ஒரு அர்த்தம் வந்துதான் வரலையா? இந்த பதத்துக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் எல்லா பதமும் சொன்னா கூட ஒண்ணும் தெரியாது. அப்படிதானே? ஒரு பதத்தை கேட்ட உடனே எனக்கு ஒண்ணும் என்ன சொல்ல போறாருன்னு விஷயம் தெரியாது, வாக்கியார்த்தம் தெரியாது. ஆனா என்ன பதத்துக்கு என்ன அர்த்தம்ங்கிறது எனக்கு தெரியும். அப்படி தெரியணும். அப்படி தெரியல. அதான் பதார்த்த ஞானம் வேறு. அது வந்ததுக்கு அப்புறம் வாக்கியார்த்த ஞானம்ங்கிறது இது. இது நம்ம அனுபவத்துல நம்ம சுலபமா புரிஞ்சிடணும். பதார்த்த ஞானம், வாக்கியார்த்த ஞானம். வாக்கியார்த்த ஞானம் தான் நமக்கு சாப்தபோதம்னு சொல்லப்படுறது. முழுக்க அந்த வாக்கியத்துல என்ன சொன்னதுங்கிறது நமக்கு புரியும். ஆனால் அது புரியறதுக்கு முன்னாடி பதத்தை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஞானம் வந்தது. ராமஹானா ஒண்ணு சட்டுன்னு அந்த எதுன்னு புரிஞ்சு போகுது, அந்த அர்த்தம் தெரிஞ்சது. இந்த ஞானம் என்னது? இது ஸ்மரணம். இது ஸ்மரணம் தான் சொல்லணும். ஏன் ஸ்மரணம்னு சொல்லணும்? நீங்க ராமஹானா இன்னார்னு உங்களுக்கு முன்னாடி தெரியும். முன்னாடி இந்த பதத்துக்கு இன்ன அர்த்தம் அப்படிங்கிறது முன்னாடி தெரிஞ்சவனுக்குத்தான் இந்த வாக்கியத்தை நாம பிரயோகம் பண்ண முடியும். ஒரு பதபதார்த்தமே தெரியாதுங்கிற சமயத்துல நம்ம பேசினா ஒன்றும் தெரியாது. அதனால ஏற்கனவே தெரிஞ்சத இந்த சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம்னு தெரிஞ்சவனுக்கு ஒரு சப்தத்தை மாத்திரம் கேட்டால் உடனே அர்த்தம் ஞாபகத்துக்கு வருமோ? அர்த்தம் எதுக்கு வரும்? ஞாபகத்துக்கு வரும். அர்த்தம் ஞாபகத்துக்கு வந்தது, அது ஸ்மரணம். இப்ப அர்த்தஸ்மரணம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வாக்கியார்த்த போதம் வருது, அது ஸ்மரணம் இல்லை, அது புது விஷயம். அப்படிதானே வருது. இப்ப அர்த்தஸ்மரணம் வரச்ச ராமஹான பதம் கேட்ட உடனே அர்த்தம் புத்தி வந்தது. அங்க என்ன அன்னைக்கு பார்த்தோமே அப்படியா ஞாபகத்துக்கு வருது? பதத்தை கேட்ட உடனே அர்த்தம் ஞாபகத்துக்கு வருதுங்கிறது அப்படி ஒண்ணும் இல்லையே. அந்த தேசம் அந்த காலம் எந்த தேசமாவது காலமாவது தெரியுறதோ? வாக்கியத்தை கேட்கும் போது பதத்திலிருந்து அர்த்தஸ்மரணம் வரும்போது வருது இல்லை. ஆனால் அது ஸ்மரணம் தான். அதுக்கு அப்புறம் தான் வாக்கியார்த்த ஞானங்கிறது புதுசா ஏற்படுறது. ஆனா சப்தத்திலிருந்து அந்த அர்த்தத்துக்கு முதல்ல ஸ்மரணம் வருது. பதார்த்த ஸ்மரணம் கேட்ட உடனே அந்த பதார்த்த ஸ்மரணத்துல ஸ்மரணாபிமானம் இருக்கு, அதுக்கு பிரமோஷம் ஆயிருக்கு. ஸ்மரணாபிமான பிரமோஷம் இது பிரமுஷ்ட தத்தாத ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த ஸ்மரணாபிமான பிரமோஷம் இல்லையா பிரசித்தமா இருக்கு. அதே மாதிரி சமஸ்தலத்திலையும் ஸ்மரணாபிமானம் காணாம போயிட்டு, அதனாலதான் இவனுக்கு ஸ்மரணம்ங்கிறது சரியா தெரியாம போயிட்டு தெரியல. அது தெரியாததுனால அதையும் சேர்த்து பிரத்யட்சம்னு விவகாரம் ஆயிடுது. பாம்பு பிரத்யட்சமா பாம்பை பார்த்தேன்னு சொல்லப்படாதான். எனக்கு இந்த பாம்பை அது எப்போ அவனுக்கு தெரியும்னா அது கயிறே தெரிஞ்சிருக்கும். கயத்தை தான் பாம்புன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவான். கயத்தை பாம்பாக பார்த்தேன்னு சொல்லப்படாதான். அது அஷ்டாதிவாதிகள் சொல்றான். நினைச்சுன்னு சொல்லுவோம். இந்தியாதீனாம் ஞான காரணானாம் ஏனச்சிதேவ லோக விசேஷேன கத்தியதேவ அர்த்த விசேஷத்தை ஸ்மிருதி சமுத்போதா கிரியத்தை. கயத்த பாம்பு பார்த்த உடனே அவனுக்கு ஏன் பாம்பு ஞாபகத்துக்கு வரணும்? கயிறுன்னு தெரியாமல் பாம்புன்னு அவனுக்கு தெரியுது. ஏன் அந்த மாதிரி இருந்தது? அது மாத்திரம் ஞாபகத்துக்கு வருவாங்க. கயத்தை போல இங்க 1000 சமாச்சாரம் 1000 வஸ்துக்கள் இருக்கு. எல்லாம் விட்டுட்டு பாம்பு ஏன் ஞாபகத்துக்கு வரணும்? சதிருஷம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. சதிருஷமா எத்தனையும் இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படாது. இந்த கேள்விக்கு எது ஞாபகம் வந்ததோ அது எப்படி ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லலாமே தவிர ஏன் இது ஞாபகத்துக்கு வரலன்னு கேட்க முடியாது. சம்ஸ்கார உத்போதம் ஆகல, ஏன் உத்போதம் ஆகலன்னு கேள்வியே இல்லை. எது ஞாபகத்துக்கு வந்ததோ எப்படி ஞாபகத்துக்கு வந்ததுங்கிற காரணத்தை சொல்லலாமே தவிர இதை பார்த்த உடனே ஞாபகத்துக்கு வரணும் ஏன் வரல அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த கேள்வி இந்திரியாதீனாம் ஞான காரணானாம் ஏனச்சிதேவ தோஷ விசேஷேன கத்திச்சிதேவ அர்த்த விசேஷத்தை ஸ்மிருதிசமுத்போத கிரியதே. ஏதோ உள்ள தோஷமோ ஏதோ ஒரு காரணம், அந்த காரணத்தினாலே இவனுக்கு பாம்புதான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அதனால பாம்புன்னு வந்தது.
இன்னொருத்தனுக்கு வேற ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த பிரமை வரும். எது ஞாபகத்துக்கு வருதோ அந்த பிரமை வரும். சம்பிரயுக்த தோஷேன விசேஷ பிரதிபாத ஹேதுத்வம் கரணத்தை விசன்யதே. ரஜுவை பார்த்துட்டு இருக்கான், நியாயமா ரஜு தெரியணும். அது எப்படி தெரியாம போச்சு? அது தெரிவிக்க வேண்டிய எல்லா காரணங்களும் இருக்குன்னு கேட்டா அந்த ஒரு தோஷம் வேலை பண்ணி அந்த விசேஷ பிரதிபாச ஹேதுத்துவம் கரணத்தை விசன்யது. அந்த விசேஷத்தை தெரிவிக்க முடியாதபடி ஒரு பிரதிபந்தத்தை ஏற்படுத்தியிருக்கான். இந்த கண் ரஜுவோட தான் சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா ரஜுன்னு தெரியணும் நியாயமா. அது தெரியாம போனதுக்கு அங்க ஒரு தோஷத்துடைய வேலை இருக்கு. அதுதான் அது தெரிய விடாம பிரதிபந்தம் பண்ணி. ஏன்னா தரிசன ஸ்மரணையோகோ, ஒண்ணு தரிசனம், இன்னொன்னு ஸ்மரணம். இந்த ரெண்டு ஞானம் நிரந்தரோத்பன்னையோகோ. இது கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சுக்கோ, அப்ப பிராந்தி இல்லை, தெரிஞ்சு விடுவனுக்கு. இந்த மாதிரி அது இருக்கு. இதை பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது, பாம்புதான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். இடைவெளி நடுப்புற வந்து இருக்கணும். அது நிரந்தரமா உற்பத்தமாகும். அப்பதான் எனக்கு அந்த அவிவேகம் வரும். இது வேற அது வேற வித்தியாசம் தெரியாத போய் குழம்பு போய் இதுவே சர்ப்பம்னு சொல்ல ஆரம்பிக்கணும்னா நிரந்தரோத்பன்னமா இருக்கணும். நிரந்தரோத்பன்னையோகோ கரணதோஷாதேவ விவேக அனவதாரணா. விவேகம்னா என்ன? இது ஸ்மரணம், இது பிரத்யட்சம் அப்படிங்கிறது விவேகம் வரது. விவேகம் வராட்டா அந்த மாதிரி ஒரு பிரமம் வருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். தூரத்தையோரிவ வனஸ்பத்தியோகோ. ரெண்டு மரம் தூரத்துல இருக்கு. இங்கிருந்து பார்த்தா ஒரு மரம் இருக்கு. பக்கத்துல ரெண்டு மரம் இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு ஒரு மரமா தெரியுது. ஒரு மரமா தெரிகிறதுனா எப்படி? ஒரு ரெண்டு மரம் இருக்கு, எப்படி ஒரு மரமா தெரியும் அப்படின்னு கேட்டா ஒரு மரமாக அவனுக்கு தெரியல. ஒரு மரம்னு தெரியல. இவன் பேசினா ஒரு மரம்னு. ஏன் ஒரு மரம்னு பேசுறான்? அது ரெண்டுக்கும் உள்ள பேதம் தெரியாததுனாலே அங்க இருக்கிறது ஒரே ஒரு மரம் அப்படின்னு அவனுக்கு தெரியறதுக்கு எந்த காரணமும் இல்லை. ரெண்டு மரம் இருக்கிறது ஒரு மரம் சொல்றதுக்கு காரணம் இல்லை. அப்ப ஏன் இந்த மாதிரி பேசுறான் அப்படின்னு சொன்னா இது வேற மரம் அது வேற மரம்னு ரெண்டு மரம்னு தெரியாததுனாலே, அந்த விவேகம் இல்லாததுனாலே ஒண்ணுன்னு நான் சொல்றேன். ஒண்ணுன்னு தெரிஞ்சுட்டு சொல்றாங்கிறது கிடையாது. அனுப்பன்னே ஏவ ஏகத்துவ அவபாசே உற்பன்னம் பிரமம். ஒண்ணுன்னு தெரியறதுக்கு காரணம் இல்லை. ஒரே ஒரு மரம்னு தெரியவும் இல்லை. தெரியாமலே இருந்தாலும் ஒரே ஒரு மரம் நினைச்சேன் அப்படின்னு சும்மா சொல்றான். நினைச்சேன்னா ஞாபகம் வந்ததுதான். நீ பார்த்தல ஒரு மரம்ங்கிறது. பார்த்தது மரத்தை மாத்திரம் பார்த்தான். ஒன்னா ரெண்டாங்கிறது தெரியல. ஒண்ணுங்கிறது ஞாபகத்துக்கு வந்துட்டு ஒரு மரம்னு பேசிட்டான் அப்படின்னு. ஞாபகம் வந்தது ஒரு பேச்சுக்கு காரணமாகும். சில சந்தர்ப்பங்கள்ல பேசிட்டே இருக்கிறது ஏதாவது ஒரு புது விஷயம் ஞாபகத்துக்கு வந்து விட்டனா உடனே சப்தத்துல அது வெளியில வந்துடும். அந்த விதத்துல எனக்கு ஏகத்துவம் ஞாபகத்துக்கு வந்துட்டாரு. ஒரே மரம் அங்க இருக்குன்னு பேசுவேன். இது எல்லாம் மரணம்னு சொன்னா அப்போ ஒருத்தன் கேட்டான், நீ ஸ்மரணம்னு சொல்றியே, பிறந்த குழந்தைக்கு வாயில கசப்பு வச்சா உடனே அது துப்புறது. இது கசப்பு அதுக்கு பிடிக்கலங்கிறதுனாலதானே இல்லையா? பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? இது நமக்கு அனிஷ்ட சாதனம்ங்கிற ஞானம். பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது என்ன தெரியுமோ? எது பிடிக்கும்னு சொன்னா இது நமக்கு இஷ்ட சாதனம் அப்படின்னு சொன்னா பிடிக்குமா? இது நமக்கு பிடிக்காதது அப்படின்னு. இது எப்போ இது தெரிஞ்சது? இப்பதானே பிறந்திருக்கு. இது எப்போ இந்த விஷயங்கள்லாம் அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா ஏன் துப்புறது? துப்புறத்துல இருந்து என்ன தெரிகிறதுனா அது ஏற்கனவே அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கு. பிடிக்கலன்னு தெரிஞ்சு துப்புறது அப்படின்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, அந்த குழந்தை அது சாதாரணமா அது இருக்கட்டும். நான் அதுக்கு மேல இன்னொரு கேள்வி கேட்க போறேன். அதுக்கு வேற பதிலே இல்லை. என்னன்னா அதுக்கு ஏதோ ஒரு பித்ததோஷம் வந்திருக்குன்னு. இதுவரைக்கும் அது கசப்பு சாப்பிட்டது கிடையாது, அப்பேற்பட்ட குழந்தை. ஆனா பித்த தோஷம் நாக்கு கெட்டு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது நான் அதுக்கு வெள்ளத்தை வைக்கிறேன், தேனை நாக்குல தடவுறேன். அதுக்கு கசப்பாக தெரியுது. எப்படி தெரியும்? கசப்பு தெரியவே தெரியாது. இதுவரையில் அனுபவிக்காத விஷயம்.
இனிப்பா இருக்கக்கூடிய பதார்த்தம் கசப்பா தெரியணும்னு சொன்னா இது நீ பிராந்தின்னு சொல்லணும். அப்ப சிரிப்பா இருக்கிற பதார்த்தம் கசப்பாக தெரியறதுக்கு அந்த கசப்பு சம்ஸ்காரம் வேணுமே. சம்ஸ்காரம் இருந்தா தானே கசப்பு ஞாபகத்துக்கு வந்தது, சிரிப்பு தெரியாம போச்சு. ஆக ரெண்டு ஞானம் சேர்ந்து கசப்புன்னு சொல்லலாம். நீங்க சொன்ன விதத்துல சிரிப்பு ஞாபகத்துக்கு இல்ல, கசப்பு ஞாபகத்துக்கு வரணும்னு சொன்னா ஏற்கனவே அனுபவிச்சு இருந்தா தானே ஞாபகத்துக்கு வரும். இது இப்பதான் நான் பிறந்திருக்கு, இதுவரையில அனுபவிச்சது கிடையாது, எப்படி வரும்னு ஒரு கேள்வி கேட்டேன். நானும் அனாஸ்வாதித பித்தரசத்யாபி பாலகஸ்ய பித்ததோஷாத் மதுரே பித்தாவபாசா கதம் ஸ்மரணம் ஸ்யாத். இந்த ஸ்மரணத்தை நீ எப்படி சொல்லுவேன்? இது பிராந்தின்னு தான் நீ சொல்ல வேண்டியா இருக்கும் அப்படின்னா உடனே பொது பக்தி பதில் சொல்லிட்டான். உச்சதே ஜன்மாந்தரால பூதத்வாத். ஒரே விஷயம், அது இது என்ன புது ஜென்மாமா என்ன, ஏற்கனவே உங்க ஜென்மத்துல தெரிஞ்சிருக்கு, அது ஞாபகம் வந்துருக்கு. அந்யதா அனனுபூதத்துவ அபிஷேகே அத்தியந்தமேவ அத்தியந்தம் அகன்னேவ கஷ்டித் சப்தமோரசா திருப்பி லாபபாசேக சத்ரசம்னு சொல்லுவான். எல்லா ரசத்தையும் விபாகம் பண்ணி மொத்தம் 6 விதத்துல பிரிச்சு வச்சுருக்கா. 7வது ஒரு ரசம்னு கிடையாது. ரசம்னு சொன்னா அந்த 6 உள்ள ஒன்னாரு, 7 கிடையாது. 7வது நீ இது இவனுக்கு தெரியாத, இவனால அனுபவிக்கப்படாத ஒண்ணு அந்த பிரமத்துல பாசிக்கலாம்னு இருந்தா 7வது ரசமோ 8வது ரசமோ ஒண்ணு புதுசா ஒண்ணு பாசிக்கிட்டுங்க. அந்த மாதிரி யாரும் சொல்லல. நீங்க அந்த மதுரம் இஷ்டமாக தெரிஞ்சது கசப்பா தெரிஞ்சது அப்படின்னு தான் சொல்றீங்க. வேற ஒண்ணுமே உலகத்திலே இல்லாத ஒரு புது ரசம் அவனுக்கு பிரமத்துல தெரிஞ்சதுன்னு சொல்லல. அதனால என்ன தெரிகிறது? ஏற்கனவே அனுபவிச்ச ரசம்தான். அது இந்த ஜென்மாவில இல்லைன்னா போன ஜென்மாவில அனுபவிச்சிருக்கான்னு தெரிஞ்சது. அந்த சம்ஸ்காரத்தினாலதான் அதுக்கு வந்தது. அந்யதா அனனுபூதத்துவ அவிசேஷே அத்தியந்தம் அகன்னேவ கஷ்டித் சப்தமோரசா தீதி நாவபாசேத தஸ்மா. அதனால சித்தமேவ மதுர அக்ரகணே சித்த ஸ்மிருதௌ தத் பிரமோஷேக ஹேதுகு காரியகம்யத்வாத் ஹேதுபாவஸ்ய. அப்ப கேட்டான், அப்ப ஒரு கேள்வி கேட்பான், இந்த மதுர ரசத்துல அவன் கசப்பாக ஏன் அதுக்கு தெரியணும்? மதுரம் புளிப்பாகவோ உப்பாவோ அந்த மாதிரி வேறு ஒரு பிரமம் ஏன் வரல அப்படின்னு கேட்டான். இந்த கேள்வி தப்பு. ஏன் தப்புன்னு சொன்னா இதுக்கு காரணம் தோஷம். பித்தமேவ பித்த தோஷத்தினால அவனுக்கு இது வந்ததுன்னு சொன்னால் அது மதுர அக்ரஹணே சித்த ஸ்மிருதௌ தத் பிரமோஷேத ஹேதுகு. அந்த பித்த தோஷம்ங்கிறது தான் இதுக்கு காரணம். நமக்கெல்லாம் எப்படி வருதோ அப்படிதான் அந்த பித்த தோஷம் அங்கேயும் வேலை செய்யும். நமக்கு அது பதிவாய் கசக்கிறது, அது திருப்பு கூட கசப்பா தெரியுது அப்படின்னு சொன்னா அதுக்கும் அந்த மாதிரிதான் வருங்கிறத நம்ம அந்த பித்த தோஷத்தினுடைய சாமர்த்தியத்தை வச்சு கல்பிக்கிறோம். வேற இன்னொன்னு ஏன் தெரியல அப்படின்னு கேட்கப்படாது. இந்த கேள்வி உங்களுக்கு சொல்லியிருக்கா, போன ஜென்மத்துல உள்ளது ஞாபகத்துக்கு வருந்தால் இது மாத்திரம் ஞாபகம் வரணும்னு என்ன அவசியம்? எத்தனையோ ஞாபகத்துக்கு வரலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். பிறந்த குழந்தைக்கு பால் குடிக்கிறதுல இஷ்டசாதனதா புத்தி பிரவருத்தி வரணுமா? ஏன் பாலை குடிக்கிறதுன்னு சொன்னா அது குடிச்சா தனக்கு நல்லது அப்படின்னு தெரிஞ்சுதான் பண்றான். இஷ்டசாதனதா புத்தி இல்லாம யாருக்குமே எதுக்குமே பிரவருத்தி வராதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஒரு குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு பெரியாவே எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிட்டாங்க. அது தனக்கு வேணும்னு நினைச்சாதான் அந்த காரியத்துல பிரவருத்தி பெறும். அப்ப இது வேணும்னு நினைக்கிறதுக்கு அது இஷ்டசாதனதா ஞானம் எப்ப சம்பாதிச்சது அப்படின்னு கேட்டால் ஜென்மாந்தரத்துல தெரிஞ்ச விஷயம். ஜென்மாந்தரத்துல தெரிஞ்சது இப்ப ஞாபகத்துக்கு கொண்டு கொடுத்து அதனால பண்ணி குடிக்கிறது அப்படின்னு சொன்னால் மற்ற விஷயங்கள்லாம் ஜென்மாந்தரத்துல சொன்னது அனுபவத்திலேயே ஞாபகத்துக்கு வரல. ஜீவனாதிருஷ்டம், இது ஜீவிச்சுட்டு இருக்கணுங்கிற அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால ஜென்மாந்தரத்துல அனுபவிச்ச அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் ஞாபகத்துக்கு வரும். மற்ற விஷயங்கள்லாம் இவனுடைய உபயோகம் இல்லைங்கிறதுனால ஞாபகத்துக்கு வராது. ஜீவன அதிர்ஷ்டம்ங்கிறது காரணம். ஜீவனாதிர்ஷ்டம் இல்லைன்னு வச்சுங்களேன், பால் குடிக்க தெரியாது குழந்தைக்கு அப்படின்னு ஆயிடும். அதனால அந்த ஜீவனம் இருக்கணுங்கிற அந்த அதிர்ஷ்டம் இருக்கு. அந்த அதிர்ஷ்ட விசேஷமே அதுக்கு காரணமாகுது. அந்த சம்ஸ்காரத்தை உத்போதம் பண்ணி அதை ஞாபகம் வரும்படியா செய்யுது. இன்னும் தர்க்கசாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க. அப்ப அந்த விதத்துல இந்த பித்த தோஷம் இருக்கு, இதுவே இத்தனை காரியம் பண்றது. அந்த குழந்தைக்கு ஏற்கனவே சம்ஸ்காரம் வந்தது, அந்த சம்ஸ்காரத்தை கலப்பி விட்டு அந்த மதுரமான திருப்பியும் கூட
சித்தமாக தெரியறதுக்கு காரணமாயிடாது. இது இந்த மாதிரி எல்லாம் நீங்க எப்படி சொல்றதுன்னா காரியகம்யத்வாத் தேசிகாவசிய, இந்த காரியத்தை வச்சிருந்து அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். அந்த காரணத்துடைய சாமர்த்தியம் எவ்வளவுன்னு அது செய்யக்கூடிய காரியத்தை வச்சிருந்து தான் சொல்லலாம். முதல்ல ஒரு காரணத்தை வச்சுட்டு இந்த காரியம் வந்து சொல்ல முடியாது, காரியத்தை பார்த்து வச்சுக்க வேண்டியது. ஏதேனா இந்த ஹேது பாவத்தேன்னு இருக்கு இல்லையா, பாவகாங்கிறது ஸ்வபாவம். அந்த காரணத்துடைய ஸ்வபாவம் எப்படி உள்ளதுன்னு அதனுடைய காரியத்தை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏதேனா அந்நிய சம்பிரயோகே அந்நிய விஷயத்து ஞானத்தை ஸ்மிருதித்துவ தற்பிரமோஷவு சர்வத்திர வியாக்கியாதவு திருஷ்டையோ. இந்த விதமாக எத்தனை அந்நியம் வேற ஒன்னோட இந்திரிய சம்பந்தப்பட்டிருக்கு, ஆனா வேற ஒண்ணு தெரியுது பிரமபிரமம்னு நம்ம சொல்றோமே, அத்தனை பிரமத்திலையும் அந்த ஒரு அம்சம் ஸ்மிருதிதான், ஸ்மரணமே தான். அந்த ஸ்மரணத்துல அந்த ஸ்மிருதித்துவங்கிறது மறைஞ்சு போச்சு, அது தெரியாம போச்சு. ஸ்மிருதித்துவ பிரமோஷா, அது ஸ்மிருதி, அதுல பரணாபிமானத்துல பிரமோஷம் ஏற்பட்டிருக்குங்கிறது எல்லா இடத்திலையும் ஒரே விதமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. இவ்வளவு சொன்னதுனால என்ன சித்தமாச்சுன்னு சொன்னா, ஆச்சாரியால் வந்து ஸ்மிருதி ரூபகா பரஸ்பர பூர்வதற்காவபாசாங்கிற இடத்துல ஸ்மிருதின்னு சொல்லாமல் ஸ்மிருதி ரூபகா அதை போலன்னு சொன்னாரு, அது தப்பு. ஸ்மிருதின்னு தான் சொல்லணும் அப்படின்னு பிராபாகரனுடைய பூர்வதர்ஷனம். இதுக்கு மேல அதுக்கு சித்தாந்தம் அடுத்தது.